வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்று ஒரு தகவல் நம்ம கொடுக்குறோம். தினம் ஒரு தகவல், இன்று ஒரு தகவல் கொடுக்குறோம். அதை இன்னையிலிருந்தும் நம்ம கொடுக்கலாம்ங்கிறத ஒரு இதில் நம்ம இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். என்ன சார் புதுசாக பண்ண போகிறோம், பேச போகிறோம், பேசினதே தானே பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்று ஒரு தகவலில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட நீங்கள் பெண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும் பதியிறீங்க. பதியும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை தான் நாங்கள் சொல்கிறேன். இப்போ இந்த திருமண நிலையத்தில் பதிவு செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. நாங்களும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு, நீங்களும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருமணம் செய்வதற்காக அல்ல, ஏமாற்றுவதற்காகவே பதிவு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் இந்த மறுமணத்தில் என்னுடைய மனைவியே இல்லை, என்கிட்ட ஓடி போயிட்டாங்க, எவன் கூடயே போயிட்டாப்புல, இதைத்தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் திருமணம் செய்வதற்காக மட்டுமல்ல, ஏமாற்றுவதற்காகவே பதிவு செய்கிறாங்க. பொதுவாக சில திருமணங்கள் ஏன் ஏமாற்று முறைகளில் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் இன்றைக்கி என்கிட்ட சொல்கிறாரு. அந்த ரெக்கார்டை நான் இப்போ உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் பாருங்கள். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே என்ன ஒதுக்கி விட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியலை அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகள் இருக்கிற இடம், அவங்க பிள்ளைகள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்களாம், ஆனால் தெரியாது அப்படிங்கிறாப்புல. இன்னும் ஒரு சிலரும் பார்த்திங்கன்னா, திருமணம் ஏற்கனவே ஆகியிருக்குது, ஆனால் நான் திருமணமே ஆகலை, திருமணமானதை மறைத்து எனக்கு திருமணம் ஆகலைன்னு ஒரு தவறான தகவலை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு வேலையே இல்லை, எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறார். வேலை பயிற்சி அவருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 10,000 சம்பளம் வாங்குறாருன்னா எனக்கு 40,000 சம்பளம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் சொந்த வீடே இல்லை, எனக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்கன்றார். அது எப்படி சொல்ல முடியும்? ஒருவருக்கு சரியான வேலை இருக்காது, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. சரி, எப்படி ஒருவருக்கு வேலை பார்க்கணும், அந்த கம்பெனியில் போய் கேட்க வேண்டியது. சொந்த கம்பெனியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த கம்பெனினா, ஆமாம் என் கம்பெனியில் வேலை பார்க்காப்புல 50,000 சம்பளம், 60,000 சம்பளம், 1,00,000 சம்பளம் நம்மளாக சொல்லிக்க வேண்டியதான் என்ன. அப்புறம் சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது. கடைசி பார்த்தா அங்கே சொத்து இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பொய்யா நீங்கள் எனக்கு தகவல் கொடுக்கறதன் மூலியமாக இதில் பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் நான் யார்ட்டையுமே கமிஷன் கொடுங்கன்னு கேட்குறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே பொய்யா தகவல் சொல்கிறீங்க. அதனால தான் நான் பேசும்போதே உங்கள்கிட்ட என்னென்னா, உண்மையை மட்டும் சொல்லுங்கள், பொய் சொல்லாதீங்கன்னு நான் சொல்லக்கூடியது. அடுத்து இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, போட்டா கொடுன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டாவை நீங்கள் கொடுக்குறீங்க. நான் அதனால தான் நேரில் இங்கே வந்தவொடனே என் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிறது. இன்னும் ஒரு சில பேர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், ஃபோட்டோ இப்போ செல்ஃபி எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு எடுக்க தெரியல, பக்கத்தில் யாரையாவது வச்சு எடுத்து எனக்கு கொடுங்க, பழைய புகைப்படத்தை எனக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது. அடுத்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட பதியும் போது எதுவும் சொல்வது கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணோ மாப்பிள்ளையோ பேசியாச்சுன்னா எனக்கு கடன் அவ்வளோ இருக்குது. சில பேருக்கு பேசி முடித்த உடனே ஒரு கேஸ் நடக்காது, முடிச்சுக்கிறோம், அது நடத்துறதுக்கு பணம் இல்லை. இன்னும் ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் இதை முதல்ல மறைச்சி என்கிட்ட சொல்லிவிட்டு, கடன் இருக்குது, கேஸ் நடக்கு, உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற ஒவ்வொரு கருத்தும் எப்போ வருது, ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ பேசி கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அப்படி சொல்லி ஏமாத்துறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டுக்காரர் இல்லை, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, 2 மாதம் வாடகை கொடுக்கல. ஒரு பெண்ணு ஒரு வீட்டு வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்வது எவ்வளோ பெரிய தவறு முதல்ல. சரிதானா? அது எடுத்த உடனே, அதாவது இன்றைக்கி பேசும் பொழுது உடனே
எனக்கு இன்றைக்கி பேசியிருப்பாங்க, காலைல பேசியிருப்பாங்க, மத்தியானம் கேட்குறது, எனக்கு வீட்டு வாடகை கொடுக்குற கொஞ்சம் ரூபா இல்லை, கொஞ்சம் ரூபா விட்டு விடுங்க. அப்போ என்ன எவ்வளோ தவறாக நினைக்கிறாங்க. நான் அதனால தான் முதல்ல கேட்குறேன், உங்களுக்கு கடன் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்குறது. அவசரமாக எனக்கு மருத்துவ செலவு கொடுங்க, என் பிள்ளை படிப்பு செலவு கொடுங்க, டெக்னிக்கல் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் பல ஆண்களுடன் ஃபோனில் பேசுறது, எல்லாரையும் முடிச்சுக்கிறோம்னு சொல்கிறது. இது எவ்வளோ பெரிய தவறு. ஒரே நேரத்தில் பல பேர்கிட்ட பேசுகிறது, பல நம்பர் பெண்கள் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒருத்தருக்கு நான் கொடுக்கும் பொழுது அவர் அந்த நம்பரை கொடுக்காரு, அவர் பேரை சொல்லுதாரு, பேரை சொல்லுமே அந்த நம்பரை பார்த்தா எனக்கே தெரிய முடியாது. நான் பேசும்போது நான் தாங்கிறாப்புல, இது யார் நம்பர்னா என் வீட்டு நம்பர் தான், இது பழைய நம்பருங்கிறாப்புல. ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கி 2 நம்பர் 3 நம்பர் வச்சுருக்காங்க. நான் ஒரே நம்பர் தான் நான் வச்சுருக்கேன். ஆஃபீஸில் 50 இருக்காங்க, 50 நம்பராக தனிப்பட்ட நம்பர். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், அதாவது இங்கே இருக்கிறாரு, அவருக்கு வேலையும் கிடையாது, வருமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளிநாட்டில் 1 லட்ச ரூபா சம்பளம், இப்போ கல்யாணத்துக்காக வந்திருக்கேன், கல்யாணத்தை முடிச்சுட்டு போகிறோம்னு அது ஒரு ப்ராடு போய். மக்களே, நான் இது யார் மனசும் புண்படுத்துவதற்காக நான் சொல்லலை. ஒவ்வொருத்தரும் இப்படி தான் கல்யாணத்தை முடிக்கிறீங்கிறத தான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய அனுபவம். என்னுடைய அனுபவம் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, வேலையில்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வெளிநாட்டு வேலை, கல்யாணத்தை முடித்து போகிறதுக்காண்டி சும்மா இருக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டில் இருந்தாலும், ஒத்தி வீட்டில் இருந்தாலும், சொந்த வீடு, அது ஒரு பொய், ப்ராடு. ஏன்னா என்ன நீங்கள் தவறாக நினைக்கிறீங்க, கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்காகத்தான் நான் ஒவ்வொருத்தரிடையும் ஆதார் கார்டு கொடுங்க. ஏன் ஆதார் கார்டு கேட்குறேன் அதை புரிஞ்சுக்கோங்க. ஆதார் கார்டு, இன்னும் ஒரு சில பேர்லாம் படித்த டிசி வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பெண்ணோட மாப்பிள்ளையோட 1 வாரம் 10 நாள் பேசுகிறாங்க. பேச்சிலேயே அவங்களுடைய குணநலங்கள் தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணத்தை சம்மதிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாருமே கலந்து பேசும்போது தான் நமக்கு நல்லவங்களா கெட்டவங்களா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலில் வச்சு பொதுவான இடத்துலையோ அல்லது இப்போ எங்களுடைய மேட்ரிமோனியம் மாதிரி திருமண தகவல் நிலையத்திலேயோ இந்த மாதிரி ஒரு பொதுவான இடங்களில் வச்சு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவழைப்பது நல்லது. அடுத்தபடியாக முதலாவதாக யாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அவசரமாக பணம் அனுப்பாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை. ஏன் எங்களுக்கே நீங்கள் பணம் அனுப்புதா இருந்தால் கூட மேட்ரிமோனி தானா என்ன ஏது விசாரித்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பணம் அனுப்புங்க. ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அது உண்மையான தேவைதானா என்று அறிந்து செய்யுங்க. சந்தேகம் இருந்தால் உடனே திருமண தகவல் நிலையத்தில் யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. இன்றைக்கெலாம் எனக்கு 3 பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு நல்ல திருமணம்ங்கிறது வந்து நம்பிக்கை. திருமணங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை. திருமணம்னா என்ன? நம்பிக்கை. உண்மையும் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு கொஞ்சம் இது போன்ற விழிப்புணர்வுகள் இருந்தால் மட்டுமே தான் நாம் யாரிடமும் ஏமாறாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு என்ன எல்லோரும் அண்ணன் ஐயா சார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. நான் உண்மையிலே அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது.
நான் உழைக்கிறேன். நேற்று 1 மணி நேரம் தான் நைட்டில் தூங்கியிருக்கிறேன். தூக்கம் வரலை. ஏன்? மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட நல்ல பேர் சம்பாதிக்குங்கிற ஒரு எண்ணம். நேற்று 2 நபர்கள் வந்து நான் பணம் கேட்கல, ஆனால் நீங்கள் 20,000 போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் நான் யூடியூப்பில் முதல் மனம்னா 2,000 5,000 போடுங்க, மறுமணம்னா 10,000 20,000 போடுங்க, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செலுத்துங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசி முடித்து தருகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு சில பேர் 1000 போட்டுருக்கீங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, அது தப்பு கிடையாது. இப்போ இன்னைக்கு நடந்த உண்மை, திருச்சியில் ஒரு அம்மா நம்ம ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணால் நான் எடுக்கலைன்னா ஆஃபீஸுக்கு போயிடும். அந்த அம்மாவுக்கு சென்னையில் ஒரு மாப்பிள்ளை, அவங்களுக்கு 2 பேருக்கும் ஓகே ஆயிடுச்சு. 2 பேருக்கும் ஓகே ஆயிடுச்சு. நேற்று மட்டும் 4 திருமணங்கள் நடந்திருக்கு. அதை 4 வீடியோவில் யாராருக்குன்னு போடுறேன். இன்றைக்கி சென்னையில் ஒருத்தர் வந்து 10,000 ரூபா முதல்ல கேட்டேன், கொடுத்துட்டாரு. 2-3 பொண்ணுகள் அனுப்புனா அதில் முடிகிற மாதிரி அவருக்கு இருந்தது. நான் பணம் கேட்கவே இல்லை, அவராக ஒரு 20,000 போட்டார். மொத்தம் 30,000 எனக்கு கொடுத்துருக்குறாரு. நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு விஷயம்னா மக்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம், விருப்பம் இருந்தால் பணம் எனக்கு அனுப்புங்க, இல்லைன்னா அனுப்பாதீங்க. அந்த சென்னையில் உள்ளவர்கிட்ட வந்து நான் வந்து 10,000 ரூபா கேட்டேன், 10,000 ரூபா போட்டு விட்டார். திரும்ப அவர் ஒரு பொண்ணை பேசி முடிகிற மாதிரி இருந்தது. அவராக விரும்பி, அண்ணே என்னை நிறையா பேர் ஏமாற்றிட்டாங்க, நீங்கள் அது ஏன் போட்டு விட்டாருன்னா அந்த உண்மையை சொல்லணும் இல்லையா. ஒரு பொண்ணுடைய அம்மாட்ட நான் இவரை பற்றி பேசினேன். அப்போ நீங்கள் ஒரு ஆள் இவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சென்னையில் இருக்காங்க. நான் அவங்க நேரில் பார்த்தது கிடையாது, அவங்க என்னை நேரில் பார்த்தது கிடையாது. அப்போ அந்த அம்மா வந்து அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாப்புல. ஏன்னா இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, அவங்க 2 பேருமே சென்னையில் இருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவர் திரும்ப என்ன பேசினாருன்னு தெரியல. அடுத்து இவர் வந்து வீட்டுக்கு போகும்போது 2 பேரோட போயிருக்கிறாரு. போகும்பொழுது டைவர்ஸ் காப்பியெல்லாம் கேட்டிருக்காப்புல. அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட டைவர்ஸ் காப்பி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸ் காப்பி கொண்டு போகல, என்னென்னு தெரியல. இவங்களா எழுதி வாங்கியிருக்காங்க. அப்போன்னு சொல்லாப்புல என் பொண்ணுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, என் பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை இனிமேல் தான் இருக்குது, அதனால நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காப்பி ஏதோ கேட்கறதுல கொஞ்சம் பிரச்சனை, அதனால் முடியல. அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார், அண்ணே அந்த பொண்ணு சரியில்லை, வேறு பாருங்கள். வேறு நான் நிறையா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணு இங்கே சங்கரங்கோயில் நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்கள் வாங்க, நாளைக்கு புறப்பட்டு வாங்க, நான் இங்கே தங்க வச்சிடறேன் அப்படின்னு சொன்னேன். வாரம்ட்டு வரவும் இல்லை. இப்போ அவர் வந்து சென்னையில் இருக்கார், பேர் தட்சிணாமூர்த்தி. அவர் 2-3 வீட்டில் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் நம்பலை. என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் வந்து அவன் மேலே நான் கேஸ் கொடுக்க போகிறேன். அதாவது அவர் சொன்னது என்ன, போதையில் தண்ணியை போட்டு சொல்லியிருக்கிறார். என்கிட்ட அப்போ பேசணும் இல்லையா. அப்போ என்கிட்ட நல்ல முறையில் அண்ணன் நேற்று முதற்கொண்டா பேசுகிறாரு. அப்போ நான் அதை நம்பலை. இன்றைக்கும் ஒரு அம்மா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆடியோவை தான் நான் இப்போ உங்களுக்கு இதில் கொடுக்க போகிறேன். அந்த அம்மா என்கிட்ட பேசின ஆடியோவை நான் இதில் கொடுக்குறேன். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் நான் பணம் கட்டியிருக்கேன், நீங்கள் அவன்கிட்ட பணம் கட்டாதீங்க, சரிங்களா. அப்போ இந்த வார்த்தையை சொன்னால் அவர் இந்த வார்த்தையை அந்த அம்மாட்ட ஏன் சொல்லணும்? இல்லை நான் அந்த அம்மாட்ட பணம் கட்டி தொந்தரவு பண்ணணும்னா இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும் சொல்லுங்கள். நான் சொல்லுங்க, புரியா மக்களே? அப்போ அவர் வந்து ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் என்கிட்ட நேருக்கு நேர் பேசணும். நான் அவருக்கு வாட்ஸ்அப்பில் நேற்று முதற்கொண்டு அனுப்புகிறேன். இதுக்கு தான் சில ஃபோனுங்களை நான் எடுக்கிறதே கிடையாது. அந்த அம்மாட்ட முதல்ல ஜாதி மதம் தடையிலன்னு பேசியிருக்காரு, வேணுங்கிறாரு வேண்டாம்ங்கிறாரு, மாற்றி பேசுகிறார். அப்போ எவ்வளவு ஒரு தவறான கெட்ட எண்ணங்களோடு உள்ள மனிதராக இருக்கிறாங்க. அப்போ இவங்களை நான் என்ன பண்ணுறது? நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க.
ஏங்க ஒரு பெண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இன்றைக்கி நான் அந்த பெண்ணை இன்றைக்கி என்னிடம் பேசின பெண்ணை நான் கொடுக்கல, என்னுடைய அலுவலகத்தில் நம்பரை கொடுத்துருக்காங்க, 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. எனக்கு அந்தாம பல முறை ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை, திடீர்னு எடுத்துட்டேன், யதார்த்தமாக எடுத்துட்டேன். ஏன்னா நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேனே. நான் தினசரி ஒரு முக்கியமான இடங்களுக்கு வந்து நானே அந்த பெண் வீட்டில் போய் உட்காந்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 20,000 30,000 போட்டு விட்றீங்க, நான் இங்கே இருக்க முடியுமா? அப்போ நாங்கள் காரில் போய் உட்காந்து ஒரு வீட்டில் போய் உட்காந்து பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். என்ன பேசுகிறேன்? அம்மா, நான் பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன். ஏன்னா ஏற்கனவே அப்படி தான், இதுக்குன்னு மெனக்கிட்டு போக முடியும். பக்கத்தில் ஒரு பொண்ணோடு பேசியிருப்பேன், அப்படியே பக்கத்தில் இந்த பொண்ணு விட்டையும் போயிட்டு இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவர் நல்லா பேசுகிறாரு, நல்ல இடமா இருக்குது, அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நீங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுக்கோங்க, நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு நான் இதில் வந்து பிரச்சனையாகிடக்கூடாது, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. இப்பவும் சொல்கிறேன், நான் விசாரித்து சொல்கிறேன், நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, அந்த மனுஷன் வந்து இப்படி தான் சொல்கிறாப்புல. அதனால் திருச்சியில் உள்ள ஒரு பொண்ணு என்கிட்ட, அந்த அம்மாவுக்கு 45 வயது. 45 வயது அந்த பெண்மணிக்கு ஒரு துணை தேவை. அதுக்காக நம்ம அலுவலகத்துலேருந்து சர்வீஸ் நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை அவர் தவறாக யூஸ் பண்ணுறார். ஏங்க, எனக்கு வந்து ஃபோன் பேசுகிறீங்க, நான் எடுக்கலை, என்னுடைய நம்பர் ஆஃபீஸ்க்கு போகுது, அவங்க உங்களுக்கு ஒரு இப்போ பணம் 30,000 கட்டிருக்கிய, 20,000 30,000 கட்டிருக்கிறதுனால அவங்க எடுத்து உங்களுக்கு வேலை பார்க்குறாங்க, நல்லா தானே சர்வீஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு என்ன தவறாக பேசுகிறீங்க? இல்லை நாங்கள் யார்கிட்டையாவது கட்டாயம். இன்னொரு விஷயம், இந்த காணொலி பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து யாரிடமாவது இவ்வளோ ரூபா கொடுத்தா தான் பார்ப்பேன் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தலையே. நான் கேட்கக்கூடிய என்னென்னா, 10,000 20,000 ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால், மனம் இருந்தால், வசதி இருந்தால் செலுத்துங்கள், இல்லைனா வேண்டாம். அதே சமயத்தில் 1000 2000 கட்டிட்டு எனக்கு உடனே முடிக்கலன்னு கொஞ்சம் அவசரப்படாதீங்க, எல்லாருக்கும் பண்ணித்தரேன். இதைத்தானே நான் சொல்கிறேன் மக்களே. இப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறோம்னா, நம்ம இதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு பொண்ணுக்கு திருமணம் நானே பேசியிருக்கேன், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டேன். அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், அந்த அம்மா அவளுக்கு பிடிக்கலன்றுச்சு. ஏங்க, ஒருத்தன் வந்து நம்மளை பிடிக்கலைன்னா விட்டுறணும், திரும்ப திரும்ப அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஆபாச படங்கள் எல்லாம் அனுப்புகிறீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஆபாச படத்தை ஏதாவது அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் குண்டாஸ். அது நான் அனுப்புனாலும் தான், நீங்கள் அனுப்புனாலும் தான். இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் அனுப்பியிருக்கீங்க, நான் சொல்லிட்டேன், நான் வந்து இதில் தலையிட முடியாது. நான் நம்பர் கொடுத்தா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களா? உங்கள் குடும்பத்தில் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? நம்மளை பெற்றது ஒரு தாய் தானே. அதனால் ஆபாச படங்களை யாருக்காவது அனுப்பி நீங்கள் மாட்டிக்கிடாதீங்க. சொல்ல புரியுதா? அது வந்து ரொம்ப எனக்கே இன்னைக்கு பார்த்துட்டு மனசு கஷ்டமாக இருக்குது, கூப்பிட்டு சொல்லிட்டேன். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இன்றைக்கி உள்ள சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து இந்த அம்மாவுக்கு 2 குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிற இந்த அம்மாவுக்கு அவங்க பேசுகிற பேச்சையும் நீங்கள் கவனிங்க. இதுக்கு ஏதாவது வரன் இருந்ததுன்னா, இந்த வரன் பிடித்திருந்ததுன்னா, திருச்சி பெண் தேவனா, திருச்சி இந்த ராஜேஸ்வரி, திருச்சி ராஜேஸ்வரி பெண்ணுக்கு பெண் பிடித்திருந்தால் எனக்கு கூப்பிடுங்க, சரியா? வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அடுத்து யாருக்கு வரன் வேணுமோ ஃபோட்டோ, ஆதார் கார்டு அனுப்புவீங்க, சரியா? அனுப்பி வச்சுட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பதிவு கட்டணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தால் கேட்டுங்க, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. நான் யாரையும் கட்டாயப்படுத்தி கேட்கல, தப்பாக நீங்கள் நினைக்க வேண்டாம், சரிங்களா? முதல்ல யாருக்கு வரன் பார்க்கணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா எனக்கு அனுப்புவீங்க. விரைவில் என்னிடம் வரக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும், உண்மையாக பேசக்கூடிய நபர்களுக்கும், உண்மையான நபர்களுக்கு உடனடியாக பேசி ஏற்பாடு பண்ணி தரேன். நன்றி. ஆடியோவை கேளுங்க, கேட்டுட்டு அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கும், அந்த பட்டனை கொஞ்சம் பண்ணிங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் என்கிட்ட பார்த்துருக்கீங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சரிங்களா? புதுசாக யாராவது பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி. எனக்கு நீங்கள் இந்த இதை பண்ணுங்கள். அடுத்து ஆடியோவை கேளுங்க. நன்றி. ஹலோ. ஆ வணக்கம் சார். வணக்கம். யாரு? நான் திருச்சியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. சார் நேற்று கால் பண்ணியிருந்தோம். ஆமாம். ஜோதின்றவங்க நம்பர் கொடுத்தாங்க. ஆ ரொம்ப பழக்கடைங்க ஒரு சார்ட்டை கொடுத்தாங்க, பேச சொன்னாங்க. ஆ அவர் போட்டு அனுப்பி என்கிட்ட பேசினாரு. பழக்கடைக்காரர் எங்க? சென்னையா? ஆமாம் சார், சென்னை. தட்சணாமூர்த்தி. சரி. அவர் 30,000 கட்டியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அதை பற்றி கேட்டுக்கல. பதிவு கட்டணம் கட்டியிருக்காரா? சரி, என்னவா அதுக்கு? அது பொண்ணு என்னை விட்டு பேச, அந்த பொண்ணு என் நம்பர் அந்த சாருக்கு இல்லை, 30,000 யார் கட்டியிருக்குன்னு சொன்னா? அந்த பழக்கடைக்காரரா? ஆமாம் சொன்னாராம். இந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், கட்டியிருக்காங்கக்கா அப்படின்னாங்க அந்த பொண்ணும். இல்லை, அவர் உங்கள்கிட்ட ரூபா கட்டியிருக்குன்னு சொன்னாரா? ஆமாம், இவ்வளோ கட்டியிருக்கேன், நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்னாரு. சரி. அவர் போட்டு அனுப்பிச்சி விட்டாரு, பேச விட்டாங்க. ஆ நான் அவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்கேன், இவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்கேன், உங்கள் பையனுக்கு சம்மதமா? என் பையன் பேசினாப்புல. ஆ என்னன்னாலும் செஞ்சு தரேன் அப்படின்னு. ஹாஸ்டலில் போகிறேன்னாரு. ஹாஸ்டல்லாம் சேர்த்து போயிடுவாங்க சார், வீட்டில் இருந்து பார்த்துக்குவோம். நான் அப்படின்னா பழக்கடையை ஒப்படைச்சிட்டு நாம் பாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரி, உங்கள் பிரியம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களே, ஓகே. என் பையனும் பேச விட்டேன், அவனும் சரிண்ணா. சரின்னு பேசி 2வது தடவை அந்த பாப்பாவுக்கு அடித்தேன். என்னம்மா, அவர் அவ்வளோ இடம் வாங்கி போட்டுருக்காரு, நம்ம 2 பிள்ளைங்களை கட்டி கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. நாளை பின்ன நம்ம கட்டி போன பிறகு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது என்னன்னு உங்களை கேட்காம முடிவு பண்ண முடியாதுல்லம்மா அப்படின்னு அந்த பாப்பா ஜோதி அம்மா அவர்கிட்ட. ஆமா, அவர்கிட்ட வந்து நானும் அதான் கேட்டேன். கோர்ட் மூலியமா ரெக்கார்ட் இருக்கான்னு தான் கேட்கறேன். முதல்ல 10,000 போட்டு விட்டாரு. திரும்ப 20,000 நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசி ஓகே அவருக்கு ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அவரை ரொம்ப நன்றி, ஏன்னா நிறைய பேர் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு 20,000 அவரா தான் போட்டுட்டார். நான் பணம் அவர்கிட்ட கேட்கல, அவரா தான் போட்டு விட்டாரு. இப்போ ஒரு நல்ல மனுஷம்னா இணைஞ்சிருக்கணும். என்கிட்ட போட்ட ரூபாயை வந்து அவர் சொல்லலாமா? இது உங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அப்படிதான் சொல்றாப்புல. நான் 30,000 போட்டேன், 30,000 போட்டோம்னு. 30 நான் இவர்கிட்ட கேட்டிருக்கேனா? அவரா தானே போட்டாரு. அதான் 5 பொண்ணுங்கள, அதாவது நேற்று ஒரு பொண்ணு பேசிட்டான், அது மாற்றி மாற்றி பேசிட்டான். அதனால அவருக்கு பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு வேணான்ட்டாரான். அதே மாதிரி நான் பிடிச்ச போய் தான் அவங்க போட்டு அனுப்புனேன் அப்படின்னு சொன்னாரு. ஏமா அங்கே கேளுங்க, நான் என்ன சொல்லணும்னா பின்வரும் பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பாக முடியாது, தீர விசாரிச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். அதுக்காக நானும் விசாரிப்பேன். இப்போ இவர் என்கிட்ட முதல்ல என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட ரெக்கார்டு எல்லாம் இருக்குன்னு தான் சொன்னாரு. என்கிட்ட காப்பி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ வக்கீல்கிட்ட எழுதி வாங்கினதான் இருக்குன்றாரு. இவர் மாற்றி மாற்றி பேசுறாரு. இப்போ ஒரு நல்ல மனுஷம்னா இப்போ நேத்தான உங்கள்கிட்ட பேசுறாரு, ஆஃபீஸில் நம்பர் கொடுத்தா நீங்கள் பேசுறீங்க. எனக்கு என்கிட்ட நீங்கள் என்ன சொல்றீங்க, இதை சொல்றீங்க. திருநெல்வேலியில் ஒரு அம்மாட்ட அவன் கணேசன், அந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியானே. கணேசன் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. இப்போ நான் ஏமாத்தினா நீங்கள் எப்படிமா பேசுறீங்க சொல்லுங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க அன்னைக்கு யூடியூப்ல, பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லி என்கிட்ட வராதிங்க, நான் விசாரிச்சா பொய்யாகுது அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த பாப்பாட்ட எல்லாமே ஒப்பிச்சுட்டேன். நீ எதுவும் கேட்காதீங்க காசை பற்றி அப்படின்னாரு. சரி, எதுவும் நம்ம கேட்கணும்ல, குழந்தைங்க அவங்க பசங்களுக்கு செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. என் மகன் சொன்னா, ஏம்மா எதுவும் என்னை வாழ்க்கை என்னை ஏமாற்றி கட்டிட்டாங்க சார், நான் அப்புறம் சொல்கிறேன், ஏமாற்றிட்டாங்க. அதனால சரி இந்த வாழ்க்கையாவது நம்ம நல்லபடியாக காசை பார்த்தோம்னா, ஏமாற்றிட்டா என்னம்மா செய்கிறது, அது 2 பிள்ளைங்களை செட்டில் பண்ணி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. நீ அவங்க ஹோமில் அவங்கள மேட்ரிமோனில் கேட்டுட்டு நீ முடிவெடுமான்னு என் பையன் சொன்னான் சார். இல்லைம்மா, நான் இப்போ ஒரு அலைநிச்சயமா பேசிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். இந்த ரயில்வே கேட்டில் நிற்கிறேன். இவர் நல்ல மனுஷன், தட்சிணாமூர்த்தி நல்ல மனுஷனா என்னஞ்சிருக்கணும். முதல்ல நான் நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்றாப்புல. திரும்ப 2 பெண் வீட்டில் பேசி ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது நீங்கள் தெளிவாக இருந்தால் தானே நீங்கள் முடிப்பீங்க. பிரச்சனை தான் நீங்கள் முடிப்பீங்களா? அப்போ அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட வரக்கூடாதுல்ல. இப்போ நான் காசு வந்து நானா கேட்க மாட்டேன். நான் முதல்ல ஒரு 10 ரூபா போடுங்கன்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் 10 ரூபாய்க்கு 20 ரூபா போடுறாங்க, 30 ரூபா போடுறாங்க. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன போய் தப்பா பேசலாமா? சொல்லி வைக்கிறாங்க. நல்ல மனுஷன் தப்பா யாரையும் பேசுவாங்களாமா? பேசக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காப்ல, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சார், இந்த மாதிரி அவர் நல்லவரா கெட்டவரா என்கிட்ட கேட்குறீங்க. ஆமா. அப்போ நான் இப்படி பேசுற மனுஷன் நான் 30,000 வாங்கினாலும் 50,000 வாங்கினாலும்
நான் அதுக்காண்டி காசுக்காக நான் நல்லவன் நீங்கள் கட்டிக்கோன்னு சொல்லுவேனா? நீங்கள் விசாரிச்சு செஞ்சுக்கோன்னு சொல்லுவேன். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அப்போ இப்படி மனுஷனே பேச விட்டாங்க. நான் இப்போ நீங்கள் சார். இப்போ நீங்கள் பேசுன ரெக்கார்டு நான் அவருக்கு அனுப்பிடுதேன். நீங்கள் சொல்லுங்க, ஒன்றும் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்கள் நீங்கள் கேளுங்க, நீங்கள் நல்லவராக இருந்தால் எதுக்கு நீங்கள் அவருக்கு காசு நீங்கள் அவர் கேட்டாரா? நீங்களா தானே போட்டு விட்டிய? நீங்களா தானே போட்டு விட்டுருக்கீங்க. போட்டு இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு இப்போ நீங்களே இருக்கிய, உங்களுக்கு 4 சேலை எடுத்து கொடுக்காரு, ஒரு நகை எடுத்து போடுறாரு, அவளுக்கு நான் எடுத்து போட்டேன்னு சொல்லி ஊரெல்லாம் அசிங்கப்படுத்துவாரா? சார் அது வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அவர் வேணான்னு ஜாதி பார்க்குறாரு சார். நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், எஸ்சின்னா வேணாங்கிறார். இப்போ ஜாதி பார்க்குறவரு எதுக்கு பேசணும்? அப்புறம் எஸ்சின்னு சொல்லிட்டு மனசு பொறுத்த வச்சு எதுக்கு ஜாதிங்கிறார்? நாளை பின்ன நம்ம மறைச்சு காட்டணும்னா இப்போ நான் காட்டினாக்கே சார், அது அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன். இந்த ஆம்பளை பூராமே இப்படிதான் மாத்தி பேசுறாங்கம்மா. எல்லாருமே மாத்தி பேசுறாங்க. ஏன்னா எனக்கு பயம் வந்துச்சு சார். நாளை பின்ன அஜிஜா உங்கள்த்துல என் தாலி கட்ட எனக்கு மறுபடியும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது ஒண்ணு. பிள்ளைங்க நான் எழுதி வாங்கிட்டேன்னு ஒண்ணு சொல்றாரு. இந்த பொண்ணு அதே மாதிரி சொல்லுது. நான் எதை முடிவு பண்ணணும் அப்படின்னு தெரியல சார். அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காப்புல, கணேசனை நம்ம 4 பேர் சேர்ந்து எல்லாம் எழுதி உள்ள கொடுக்கணும் வைக்கணும்னு. அது மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பேசுறாரு அவளுக்கு. ஆமா, சைக்கோ மாதிரி பேசுறாரு சார். அதனாலதான் எனக்கு பயம் வந்துருச்சு. நினைச்சா ஜாதி பேசுறாரு. அப்புறம் ஜாதியை பத்தி ஆனா வாயில வர்றதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமா வருது சார். நான் மறுபடியும் மாட்ட முடியாது சார். அவங்ககிட்ட சைக்கோட்ட மாட்ட முடியாது சார். இப்படி நம்ம எழுதி கொடுத்து உள்ள முதல்ல தள்ளணும். அதுக்குதான் போன் அடிச்சுட்டே இருக்காரு சார். நான் இதுல பிளாக்ல போட்டேன். நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், அம்மா நீங்க இந்த ஊரே வேணாம், வெளிநாடு கூட பாருவேன், 50 வயசு ஆனாலும் பரவாயில்ல, வெளியூர் உள்ளூர் பார்த்தா வேணாமான்னு அந்த பொண்ணு 3 தடவை அடிச்சேன், எடுக்க மாட்டேங்குது அந்த பொண்ணு. அதுக்குதான் சார் உங்கள்கிட்ட அடிச்சேன் நானு. நான் யாரையும் நம்பி மோசம் போக முடியாது சார். கண்டிப்பா. நான் எனக்கு ஒரு வாழ்க்கை மறுபடியும் நான் வீணாகி கேவலப்பட முடியாது. நான் மருமம் எடுத்துட்டேன். சரி, நம்மளால நான் குழந்தை பாக்குற எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், ஓப்பனா சொல்லிட்டேன். குழந்தை பாக்குற வேலைக்கு போறேம்மா, என்னால பணம் வாடகை கூட கட்ட முடியாம இருக்கேன். 50 வயசு ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அவங்க நேரத்துக்கு சாப்பாடு நல்ல பணிவிட பண்றதா என்னோட வேலை சொன்னா அந்த பொண்ணு போனே எடுக்க முடியாது. அதுதான் இந்த ஆள் சும்மா அடிக்கிறான். பிளாக்ல போட்டேன். அப்புறம் வேற நம்மள இருந்து கூப்பிடுறான். நான் எப்படி இந்த பொண்ணு கேட்காம நான் எப்படி பேச முடியுமா? நீங்களே வேணாண்டீங்க, அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? இந்த பொண்ணு கேட்குன்னு நான் பேசவே இல்லை. எந்த பொண்ணு? 9 அடிக்கிறாரு. மாலத்தின்ற பொண்ணு. மாலதி நம்ம ஆபீஸ் ஸ்டாப். சரி, நான் இப்போ பேசினேன். இப்போ ஆபீஸுக்கு போயிட்டு 1/2 மணி நேரத்தில் ஆபீஸுக்கு போயிடுவேன். சரிங்க சார். நான் போயிட்டு என்னன்னு நான் பேசுறேன்னு. சரிங்க சார். சார் அந்த ஆள் வேணாம் சார், சைக்கோ மாதிரி இருக்கான். ரைட், நான் பேசிடுறேன். பேசி ரொம்ப இல்லை, நீங்கள் சொல்லுறது கரெக்டுமா. என்னை பற்றி நிறைய பேர்கிட்ட முதல்ல என்ன சொல்லாப்புல, கணேசன் கடவுள் நல்லவர் வல்லவர்னு சொல்கிறது. திரும்ப ராஜேஸ்வரி திருமணம் கணேசன் அவன் பிராடுக்காரன் அப்படி இப்படின்னு பேசுறது என்னம்மா இது? அம்மா குடிப்பான் போல இருக்கு சார். குடிக்கலைங்க, ஆனா குடிக்க மாட்டேன்னு சொல்றான். சிகரெட் குடிப்பானா குடிக்க மாட்டானா? அதே சார் குடிக்காம இருக்க முடியுமா? சரி, எங்க ஆபீஸ்ல தெரியுது. சரிம்மா, ராஜேஸ்வரி திருமண மையம்னா ஒரு பேர் இருக்கு. எங்க ஆபீஸ்ல உங்களுக்கு பிள்ளைலாம் நல்லா சர்வீஸ் பண்றாங்களாம்மா? யார்? என் பிள்ளைங்களா சார்? இல்ல, எங்க ஆபீஸ்ல உங்களுக்கு நல்லா அன்பா பேசுறாங்கல்ல? பேசுறாங்க சார். இப்ப எங்க அம்மா கால இருந்து அட்டென்ட் பண்ணேன். இந்த உண்மையை சொல்றதுக்கு அட்டென்ட் பண்றேன். நேற்று ஒருத்தங்க இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போனே எடுக்க மாட்டேன். 4 தடவை அடிச்சேன். அப்புறம் எங்க அம்மா செல்ல இருந்து அடிச்சேன். ஹலோ நான் மாலதி அம்மான்னு அதுவும் கட் பண்றாங்க. ஏதாவது சொன்னாதான் சார் விவரம் தெரியும். இல்லம்மா, பாவம் 6 மணிக்கு மேல போயிருவாங்கம்மா. 6 மணிக்கு மேல போயிருவாங்க. சரி, நான் இப்ப ஆபீஸ் சார். இப்ப ஜாப் 1 to 2 சாப்பாடு டைம்மா. சரிம்மா, சரிங்க சார். அம்மா எடுக்கவே இல்லையா? டிசி கால் போட்டாங்க சார். இல்ல, நானே இந்த வெளியில ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். சாப்பிட்டுட்டு இருந்த ரயில்வே கேட்ல நிக்கிறேன். சரிங்க சார். ஆமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி சார், அந்த இடம் வேணான்னு சொல்லிருங்க. ரொம்ப நான் பேசிக்கிறேன். ஏன்னா வேற இடம் பாருங்க சார். 50 வயசு ஆனாலும் பரவாயில்ல, எங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துங்க சார். 2வது இடம் நல்ல படமா இருக்கணும். இந்த ஊரே வேணாம் சார். வேற என்ன ஜாதியை கேட்கறானுங்க, மறைச்சது நமக்கு கட்ட முடியாது சார். இல்லம்மா, இப்போ நம்ம ஆபீஸ்ல தான் உங்களுக்கு நம்பர் கொடுத்து நீங்க பேசிருக்கீங்க. ஆமாங்க சார். நான் போய் என்ன ஏதுன்னு நான் பாத்துக்கிறேன் ஆபீஸ்ல. சரிங்க சார். ஏன்னா இப்படி சில ஆளுங்க சைக்கோ இருக்கிறதுனால சில ஆளுக்கு நம்பர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். நான் பார்த்து கரெக்டா கொடுப்பேன். நான் அதனால எல்லாரும் பேசுற ரெக்கார்டை அப்படியே அனுப்பிடுவேன். இந்த பாருங்க அப்படின்னு. ஆமாங்க சார். போட்டீங்க. என் தம்பி தான் யூடியூப்ல வச்சு உங்க நம்பரு எல்லாம் கேளு, நீ ரொம்ப கஷ்டப்படுற, இந்த வாழ்க்கையா நல்லபடியா அப்படின்னு அவன் தான், என் தம்பி தான் ஆரம்பிச்சது. அம்மாவுக்கு சம்மதம்.
அப்புறம் என் பிள்ளைங்களும் சம்மதிச்சிட்டாங்க. அதனால இந்த 2வது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையும் தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு சரி நல்லவரான்னு பார்த்தா ஜாதி கேட்குறாரு, மாற்றி மாற்றி பேசுகிறாரு. நீ அவங்கள்ட்ட ஃபோன் அடிக்காத, உன்னைய வச்சு 5 பேர்த்திட்ட காட்டுவாங்க அப்படிங்கிறாரு. இது என்ன சார் அர்த்தம்? அது எப்படி 5 பேர்த்திட்ட காட்டுவாங்க? இல்லம்மா, இப்போ இவருக்கு ஒவ்வொரு பொண்ணா காட்டுறது பிடிக்கலன்னு அடுத்தது சொல்ற மாதிரி இப்ப நான் உங்களுக்கு வந்து இல்லம்மா இவ எவ்வளவு ஒரு கேவலமான ஆளா இருக்காருன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னா அடுத்த மாப்பிள்ளை கொடுக்கத்தானே செய்வேன். ஆமாம் சார். இப்படி இருந்தா இப்படிப்பட்ட மனுஷன்லாம் பாத்தீங்கன்னா அப்ப நான் உங்களை ஒவ்வொரு ஆளையும் வச்சு நான் சம்பாதிக்க நினைக்கிறாரோ மனுஷன். அப்படின்னா யார்த்தையும் 50,000 கொடு 1 லட்சம் கொடுன்னு கேட்கறேனா? இல்ல கேட்கல சார். இன்னும் கேட்காதீங்க, நீங்க சொல்லாதீங்க அப்படின்றாரு. நீங்க நான் கேட்கறத பத்தி சொல்லாதீங்கன்றாரு. நீங்க இவர் சொல்றத பத்தி நான் கேட்காம இருக்க முடியுமா சார்? அது உண்மையா போய் நான் கேட்கணும்ல. ஏற்கனவே முதல் வாழ்க்கை தான் சரியா விசாரிக்கல. இப்ப தீர்மானம் விசாரிச்சு தான் சார் நம்ம செய்ய முடியும். இந்த பொண்ணு போன் எடுக்கல, அதுதான் எனக்கு கவலை வந்துருச்சு. இல்லம்மா, 9 கால் பண்றாரு. சரிங்கம்மா, நானு ஒவ்வொரு வீட்லயும் எவ்வளவு தூரம் பேசுறேன்னு பாத்தீங்களா? இவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரும் பொறுக்கியா இருக்கிறாங்க, கேவலமானவங்களா இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து யார்ட்டையும் வாங்கின படத்தை இல்லைன்னு சொல்லலையா, நான் எல்லாத்தையும் 10,000 கேட்கத்தான் செய்யறேன். உங்களால கஷ்டப்படுறீங்களா, உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு தான் சொல்றேன். நான் எல்லாத்தையும் 10,000 இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்க 10,000 கொடுத்தா தான் உங்களை பாப்போம் நான் சொல்றேன். இல்லையிலாமா? இல்லைங்க சார், அந்த பொண்ணு இல்லை வேண்டாம்க்கா, வேண்டாம் நீங்க கட்ட வேணாம், நாங்கள் பார்த்து சார்ட்ட பேசி முடிச்சு விடுவோம் அப்படிதான் சொன்னிச்சு. அந்த பொண்ணு பொறுமையா இருந்துச்சு. ஆனா எனக்கு கால் எடுக்கும் போது எனக்கு கவலை வந்துருச்சு சார். அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்ப கேளுங்க ஏமா, நீங்க இப்ப நீங்க இந்த பேசுறீங்க சரிதானா? நீங்க இந்த இவ்வளவு தூரம் பேசுறீங்க, அப்போ உங்ககிட்ட நாங்க கட்டாயப்படுத்தி ரூபா வாங்கல, இருக்கிற ஆள்கிட்ட வாங்கிக்கிறோம். இந்த மனுஷங்கிட்டே பேசுற ரெக்கார்டை நான் வச்சிருக்கிறேன். நான் முதல்ல 10,000 ரூபா தான் கேட்டேன், 10,000 ரூபா போட்டு விட்டுருக்காப்ல. திரும்ப ஒரு பொண்ணு நம்பர் கொடுத்தேன், அந்த அம்மாட்ட பேசி ஓகே ஆயிடுச்சு, அவங்க முடிக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்ப நான் கேட்கல, நான் கேட்ட ரெக்கார்டை விட்டு இருந்து நானா ஒரு 20,000 ரூபா போட்டு விடுங்கன்னு சொல்லியிருந்தோம்னா அந்த ரெக்கார்டு இருந்தா 20,000 2 லட்சம் நான் போட்டு விட்டுருந்தேன். ஆனா அவர் என்னன்னா அந்த பொண்ணு வீட்டுல போய் பார்த்துட்டு எனக்கு ஓகே ஆயிடுச்சு, அந்த அம்மா நல்லா பேசுனாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. மறுநாள் இவர் தண்ணிய போட்டு என்ன பேசினாருன்னு தெரியல. இந்த ஆம்பளை எல்லாம் நிறைய பேர் முதல்ல நல்லா பேசுனாங்க, திரும்ப 2 நாள் கழிச்சு தண்ணிய போட்டு ஏதோ பேசிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த அம்மா கூப்பிட்டு இல்ல வேண்டாம், இப்ப நீங்க எப்படி வேண்டாம்னு சொல்றீங்களோ அதே மாதிரி இவங்களும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க திருச்சி மலைக்கோட்டை பக்கம் சார். திருச்சியா? திருச்சி மலைக்கோட்டை மேலதேவதானம் பக்கம் இருக்கேன். சஞ்சீவ் நகர் பக்கம் அம்மா இருக்காங்க, நான் மேலதேவனம் பக்கம் இருக்கேன். அதாவதுமா, நான் வந்து பெரும்பாலும் யூடியூப்ல பேசும்போதே நான் போன் பெரும்பாலும் எடுக்க மாட்டேன். எப்ப ஒரு நான் எடுப்போம் தெளிவா சொல்லிடுவேன். ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலைக்கு போட்டிருக்கேன், அவங்க தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி எல்லாத்தையும் பணம் கேட்க மாட்டேன். ஒரு சில பேர் கஷ்டப்படுறீங்களா போங்கன்னு விட்டுருவேன். ஆனா இருக்கிற ஆள் கேட்டுங்கன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். நான் 10,000 ரூபா கேட்பேன், 10,000 முடிஞ்சா கொடுங்க. நான் என்ன 10,000 20,000 கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த வேலை பார்ப்போம்னு நான் சொல்லத்தான் செய்யறேன். இப்போ நம்ம ஆபீஸ்ல இவர் 30,000 ரூபாய் கேட்டப்பதான் டெய்லி அவங்களுக்கு பாக்குறாங்க. அப்ப இவரே என்ன சொல்லுவாரு, உடனே 4 பேருக்கு 5 பேருக்கு அனுப்பினா தப்பான ஒரு வார்த்தையை பேசுறாரா? ஆமா. அப்ப இந்த மனுஷனுக்கு நம்ம எந்த பொண்ணும் கொடுக்க கூடாது. அப்ப இந்த பொண்ணு 5 பேருக்கு அடிக்கடி ஒவ்வொரு பொண்ணா கொடுக்க போய் தான் எப்படி பேசுறாரு? ஆமா ஆமா ஆமாங்க சார். அது இல்லாம அந்த பொண்ணு சொல்றாரு அது பொய் சொல்லுது, பார்த்து கொடுத்தாங்க, அது பொய் சொல்லுது, மாற்றி சொல்லுது, நான் தான் வேணான்ட்டு அப்படி சொல்றாரு. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்களே? இப்போ உங்களுக்கு தான் தெரியும் அவங்க உண்மையா சொல்லியிருப்பாங்கன்னு. அந்த ஆளு நேற்று அப்படி சொன்னா பொய் சொல்றாரு அந்த ஆளு. இல்ல மாத்தி பேசுறாங்க. ஒரு நாள் வேலைக்கு போறேன்றாங்க, ஒரு நாள் வீட்டுல இருக்கேன்றாங்க. என்னைய நோண்டு கேட்குறேன், நீ எந்த வேலைக்கு போற, என்ன செய்யறேன், உங்க அம்மா என்ன செய்யறாங்க நோண்டு. நான் திருச்சிக்கு வரேன், 10 வருஷம் அவங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் பார்க்க வரேன். நேற்று வேற காலம் நாங்கள் பிளாக் பண்ணோம், வேற காலம் இருந்து அட்டன் பண்றாரு. இப்போ டார்ச்சர் பண்ணா என்ன செய்யறது சார்? எதுக்கு பிளாக்ல போட்டு வச்சிருக்கேன்னா நான் பேசுறேன், என் பாப்பா விட்டு பேசுறேன், வெளியே போயிருக்காங்க அம்மா, அப்புறம் பேசுங்கன்னு வச்சுட்டான். தேவையில்லாத வேலை சார், இதெல்லாம் பிடிக்கலையா? நாங்க எதுக்கு பிளாக்ல போறோம்? பிடிக்கலனால தானே பிளாக்ல. அந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்ல. ஜாதி எல்லாம் பெற்றுட்டேன். அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன்மா, ஜாதி கேட்குறாரு, தயவுசெய்து இந்த ஊரே வேணாம், டார்ச்சர். வெளிநாடு கூட ஓகே தான், நல்லா அன்பா பாத்துக்கிட்டா போதும். நான் எல்லாம் உயிரை கூட கொடுத்தேன், நல்லா பாத்துக்குவேன். 50 வயசு ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அன்பு தான் முக்கியம். என் பிள்ளைங்க நல்லா பாத்துக்கணும், எங்களுக்கு சேஃப்டியா இருக்கணும். அவருக்கு அப்புறம் எங்களுக்கு வருமானம் கொடுக்குற மாதிரி பாருமானு ஓப்பனா எல்லாம் பொய் இல்லாம சொல்லிட்டேன் சார். இதை விட நான் எப்படி தான் சார்? உங்களுக்கு வயசு என்னமாகுது? எனக்கு 45 சார். 45 ரைட். இவருக்கு 46 வயசு சொன்னாரு. ஆமா சொன்னாரு, போட்டோல பார்த்தா 47. 47 வயசு அவருக்கு. சரிங்கம்மா, நீங்க 45 50 ஏர்வாக்கி 5 வயசு முன்ன பண்ண ரைட், ஒன்றும் பிரச்சனை பரவாயில்ல. வெளிநாடு வேணாம்,
ஜாதியா கேக்குறாங்க சார். அதுதான் எனக்கு ட்ரபிள். உங்களுக்கு என்ன ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிருக்கேன். நான் ஆபீஸ் போயிட்டு உங்களுக்கு பரவாயில்ல சார். பேசுறேம்மா. சரிங்க இப்படி சார், எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லம்மா, நான் திடீர்னு இப்போ உங்க நம்பர் எனக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் பெரும்பாலும் நம்பர் எடுக்க மாட்டேன். ஆமா, இது ஒரு சாமியத்துக்கு தான் எடுத்திருக்கீங்க. ஏதோ லக்கு மாதிரி நான் எடுத்துக்கிறேன் சார். அது நான் கடவுளுக்கு தான் யூடியூப்ல நன்றி சொல்லக்கூடிய விஷயம். நான் யூடியூப்ல சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எல்லார் போனும் எடுக்க நான் நேரம் கிடைக்காது. உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தா எனக்கு என் கூட பேச வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. அதான் சார், அதான் நான் சொல்றேன். இப்ப நல்ல நேரம் கிடைக்கப்பதான் சார் உங்க டக்குன்னு எடுத்தீங்க. போட்டு போட்டு ட்ரை பண்ணி ஊஞ்சிட்டேன். ஆனா இருக்குன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. எனக்கு அன்பா பாத்துக்கணும், ஒரு பென்ஷன் வர மாதிரி. ஏன்னா மறுபடியும் என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது சார். நான் அதை நினைச்சுதான் காப்பாற்றணும். பிள்ளைங்க மூத்தவளை கட்டி கொடுத்துட்டேன். பையன் 10th படிச்சு இருக்கான். பாப்பா 7 போகுது. இப்படி எல்லாம் சொல்லிட்டேன் நானு. இப்ப கேளுங்கம்மா, உங்களுக்கு 45 வயசு. 45 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள நிறைய மாப்பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரிண்ணா? ஒரே விஷயம் கேளுங்க, பென்ஷன் வாங்குற மாப்பிள்ளை வந்து 60 வயசுக்கு மேலதான் பென்ஷன் வாங்குற மாப்பிள்ளை வரும். 58 வயசுல ரிட்டையர்ட் ஆனா தானே பென்ஷன் வாங்குவாங்க. 50 வயசுல யாருமே பென்ஷன் வாங்க மாட்டாங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். சொத்து இருந்தா பாருங்க சார், நல்ல குணம் இருக்கணும் சார். எங்களை நல்லபடியா ஏத்துக்கணும், ஜாதி இல்லாம. சரிங்க சார். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். சொந்த வீடு இருக்கு. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு பையனுக்கு சொந்த வீடு இருக்கு, ஒரு வேலையோ பிசினஸா பாக்காரா, அதான் நான் சொல்றேன். அதை நீங்க முடிச்சுக்கோங்க என்ன? சரிங்க சார். நானே விசாரிச்சு சொல்றேம்மா. நானே என்ன எங்க ஆமாங்க விசாரிச்சு. சார், நீங்க கொஞ்சம் விசாரிங்க சார். அந்த பொண்ணுங்க பாவம் ட்ரை பண்ண மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியல. உங்களுக்கு என்னமா இருக்கு? உங்களுக்கு பிள்ளைல எத்தனைமா? உங்களுக்கு பிள்ளைல எத்தனை? பிள்ளைங்க மூத்தவளை கட்டி கொடுத்துட்டேன் சார். ஹைதராபாத்ல இருக்கா. சரி. வசதி கம்மின்னு அவங்களே நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த வசதி இல்ல, அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்களே கல்யாணம் போயிட்டாங்க. அடுத்த பொண்ணு? ரெண்டாவது பையன் 10 படிச்சிருக்கான். வயசு 10ல வேலைக்கு போக முடியல. அவனால படிப்பு வேணான்னு போக முடியாது. இப்ப என்ன பண்றாரு ரெண்டாவது பையன்? ரெண்டாவது பையன் வீட்டுல தான் இருக்கான், வேலை தேடிக்கிட்டு இருக்கான். வயசு 10ல, 18 வயசு ஆகல. 10th படிச்சுட்டு இருக்கான். சரி, ஒரு பையன் ஒரு பொண்ணு தானா? பாப்பா, இன்னொரு பாப்பா 7 படிக்குது, கிறிஸ்டின் ஸ்கூல்ல. 11 வயசு ஆகுது. ஆமா, 11 வயசு ஆகுது. அவன் மகனுக்கு ஓகே சார், அதனாலதான் கேக்குறேன். அவன் ஓகே சொல்லிட்டான் சார். இப்போ உங்களுக்கு 45 வயசு ஆகுது. கணவர் என்னாச்சு? அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சார். ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. மதுரை திருப்பரங்குன்றம் வாக்கப்பட்டது. நான் என்ன சொல்லணும்னா, இறந்த சர்டிபிகேட்டையும் ஒரு ஆதார் கார்டு, ஒரு போட்டோ. சரிங்க சார். அந்த 3 எனக்கு இந்த செல்லுக்கு அனுப்புங்க. நீங்க அந்த நம்பருக்கு, ஆபீஸ் நம்பருக்கு அனுப்பிட்டீங்க. என் நம்பருக்கு ஒன்று அனுப்பிடுங்க. ஒன்று. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 16 வயசுல ஒரு பையனும் 11 வயசுல ஒரு பொண்ணும் கையில இருக்காங்க கூட. சரிதானா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்போ இந்த 11 10 அந்த பையன் வந்து படிப்பு மண்டையில ஏறல, வேலைக்கும் போகல, சும்மா இருக்கான். ஆமாங்க சார். அடுத்து பொண்ணு வந்து 11 படிக்குதோ? 7 படிக்குது. 7 படிக்குது. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, இப்ப இந்த பையனுக்குள்ள பொண்ணுக்குள்ள 2 பேருடைய ஆதார் கார்டு எனக்கு அனுப்புங்க. சரிங்க சார், அனுப்புறேங்க சார். சரி சரிண்ணா. இப்போ நான் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லிட்டேன் தெளிவா. இந்த பையனுக்கு 18 வயசு முடிஞ்ச உடனே வேலைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போட்டோம். சரிங்க சார். இந்த பொண்ணு வந்து இப்போ 7 படிக்கு இல்லையா? ஆமாங்க சார். ஆமாம், அது படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் மூத்த பொண்ணு வந்து பெங்களூரில் கட்டி கொடுத்துருக்கீங்களோ, ஹைதராபாத்தில் கட்டி கொடுத்துருக்கீங்களோ? ஆமாங்க சார், ஹைதராபாத்தில் கட்டி. சரி. இப்போ உங்களுக்கு சாப்பாடுக்கு நீங்கள் வேலை எதுவும் பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார். வேலைக்கே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. முதியோர் இல்லத்தில் பாப்பா ஊருக்கு போயிருந்த பிரசவத்துக்கு 5 மாதம். அது தச்சு விட்டு போச்சு. இப்போ ஒரு இது பாட்டியை பார்க்க போனேன். அங்கே குழைச்ச காசு கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கொடுங்கம்மா, வாடகைக்கு எதுனா தரல. அதனால சாப்பாடுக்கு மட்டும் காசை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்குது. வந்தால் சொல்கிறேம்மான்றாங்க. நான் பார்க்குறது ரூமில் வயசானவங்க பார்த்துக்கிறது, குழந்தை பார்த்துக்கிறது சார். சரிம்மா. வீடு இப்போ வாடகை விடா சொந்த வீடா? இல்லை சார், வாடகை வீடு. அது கட்ட முடியாதான் சார் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். வாடகை எவ்வளவு? வாடகை 5000 சார். இப்போ எத்தனை மாதம் கட்டலை? இந்த மாதம் தான் கொடுக்கல. இந்த மாதம் கட்டலை. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? அட்வான்ஸ் 30,000 சார். 50,000 இருந்தால் தான் காலி பண்ண முடியுங்கிறாங்க சார். அது வட்டி வேற கட்டி கிடக்கு லோன் எடுத்து. என்னம்மா புரியல? 50,000 இருந்தால் தான் இன்னொரு வீடு பார்க்க முடியும் சார். இல்லை, இப்போ வீட்டில் வந்து 30,000 ரூபா அட்வான்ஸ் இருக்கு, அப்படி தானே? ஆமாம் இருக்கு. ஏன்னா இப்போ வீடு அவங்க காலி பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு வீடு வேணுமா சார்? 50,000 இருந்தால் தான் இப்போ மாற்றணுங்கிறாங்க. 50,000க்கு எங்கே சார் போவேன்? அதுதானே ஏதோ கடை. வேற வீட்டுக்கு போகணும்னா 50,000 கேட்குறாங்க சார்.
சரி சரி. இப்போ அது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ என்னன்னா நீங்க ஒரு பெண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்களா, அந்த பொண்ணுக்கும் வரவு செலவு பார்க்கணும் அப்படித்தானே? அந்த பொண்ணுக்கெல்லாம் தேவையில்லை சார். எங்க 3 பேர்த்த பார்த்தா போதும் சார். அதான் தெளிவாக கேட்குறேன். இப்போ அந்த பொண்ணு வந்து பெரும்பாலும் அவங்க ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால எப்பாவது ஒரு தரம் போவீங்க வருவீங்க அப்படித்தானே? ஆமாங்க சார். இப்போதான் வந்தேன். ஏன்னா அவளுக்கு நான் ஒன்றும் செய்யலை. ஏதோ என்னால் முடிஞ்சது ஏதாவது நகை போடணும் சார். சுத்தமாக போடலை. ஏதோ வருமானம் இருந்தால் அவளுக்கு ஒரு நகை ஏதாவது போடணும். நான் தெளிவாக கேட்குறேன். நான் தெளிவாக உங்களுக்கு கேட்குறேன். இனிமேல் நகை போடணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க சார். அவன் பையன் பிறந்துட்டான். மொட்டை போடுறாங்களாம். சரிங்கம்மா. இப்போ வாரவர் வந்து உங்கள் 2 பிள்ளைகளும் பார்க்கணும், உங்களையும் பிள்ளைய பார்க்கணும். அந்த இதுக்கு நகை போடணும்னா எப்படிமா? அது யாரும் சம்பாதிக்க மாட்டாங்களாம்மா? இல்லை சார், அடிக்கடி போட வேணாம். அந்த செய்முறை மட்டும் நம்ம செய்யணும் சார். அதுதான்மா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிள்ளைய பார்க்க முடியுமா? ஒரு விஷயம் கேளுங்க. நான் வந்து ஓப்பனா பேசுவேன். மறைச்சு பேச எனக்கு தெரியாது. உண்மையை மட்டும் தான் பேசுறேன். உங்களை பார்க்கறதே பெரிய விஷயம். இதுல உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. அந்த 2 பிள்ளைகளை பார்க்கணும்னா அதை விட பெரிய விஷயம். இதுல வேற நான் ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கேன். ஹைதராபாத்ல இருக்கு. அதுக்கு செய்முறை செய்யணுமா? கண்டிப்பா யாரும் இல்ல அவங்க தனியா இருக்காங்க. அவங்கள பத்தி பிரச்சனை இல்ல. நம்ம பையன் பார்த்து கூட இது பண்ணிக்கலாம். நீங்க எங்க 3 பேர்த்த மட்டும் பார்த்து சொல்லுங்க சார். அவங்க தனியா தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நான் என்ன சொல்லணும்னா ஒரு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க திடீர்னு கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாதத்துல என் மூத்தம்மா வாங்க இருக்கா, அவளுக்கு என்ன செய்யணும், நகை எடுத்து கொடுங்க, அதை எடுத்துக்கணும். ஒரு பவுன் இன்னைக்கு வந்து எவ்வளவு தெரியுமா? ஆமா ஆமா ஆமாங்க சார். ஆமா, ஒரு பவுன் வேணும், 1 லட்சம் ரூபா வேணும். ஆமாங்க சார். வேண்டாம் சார். நீங்க 3 பேர்த்த பார்க்க சொல்லுங்க சார். ஆமா, நீங்க தெளிவா இருந்துக்கோங்க. ஆமாங்க சார். சரி. நீங்க 3 பேர் வேலை இல்லாம பிள்ளை படிக்கணும். இதுக்கு குடும்ப செலவு குறைஞ்சது நீங்க சிக்கனமா போனா கூட 10,000 ரூபா வேணும். ஆமாங்க. இப்ப நீங்க இன்னொரு விஷயம் கேளுங்க. நீங்க 3 பேர் வேலைக்கு போனீங்கன்னாலே 3 10 30,000 ரூபா கிடைக்கும். ஒண்ணு இல்லைனாலும் கூட 15,000 ரூபா கிடைக்கும். அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கலாம். அதனால நீங்க இந்த ரெக்கார்டு எல்லாம் எனக்கு அனுப்புங்க. சரிங்க சார். இந்த விஷயம் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதாமா? புரியுது சார். புரியுது, நல்லா புரியுது சார். ஆமா, நீங்க சொன்ன விஷயத்த அப்படியே நான் மக்கள்கிட்ட சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி இதுக்கு யாரு விருப்பமா இருக்கிறாங்களோ அதை நம்ம இது பண்ணிக்குவோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ நீங்க திருச்சியில இருக்கீங்க. ஆனா எந்த ஊருக்குனாலும் போகலாம் அப்படித்தானே? போலாம் சார். சரி சரி. நீங்க ரொம்ப சந்தோஷம். எனக்கு சரி இப்போ உங்க 2 பிள்ளைகளுடைய ஆதார் கார்டு, உங்க ஆதார் கார்டு, உங்க கணவர் இறந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் எனக்கு இதே நம்பருக்கு அனுப்பி விடுங்க. அனுப்பிடுங்க சார். ஆமா, ஏன்னா தயவு செய்து ஒரு விஷயம், வர கல்யாணத்தை நாளைக்கு முடிஞ்சு இருக்கும்போது என் மூத்த பிள்ளை ஹைதராபாத்ல இருக்கிறா, அவளுக்கு செய்முறை செய்யணும் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு வெளியடிச்சு பத்திடுவாங்க. ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம். அந்த நிலைமைக்கு வேணாம் சார், பாவம். ஆமா, பாத்துக்கோங்க. சரிங்க சார். உங்களை பாக்குறதே பாவம் பெருசா அவரு. ஆமா, இப்போ உங்க 2 ஆமா பையன் வந்து எத்தனை வரைக்கும் படிச்சாரு? 10th வரைக்கும் படிச்சிருக்காரு சார். சரி, இப்போ வயசு என்ன ஆகுது? வயசு 17 நடந்துகிட்டு இருக்கு. 18 ஆக 5 மாசம் இருக்கு சார். 18 ஆக 5 மாசம் இருக்கா? சரிங்கம்மா சரிங்கம்மா. நான் ஏற்பாடு பண்றேம்மா. ஏதாவது ஏற்பாடு பண்றேன். சரிதானா? யூடியூப்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்த்து ஒரு நல்ல உங்களை வந்து உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்க குடும்ப நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து கேட்கறவங்க நான் சொல்றேன். சரிதானா? இந்த மாதத்துல முடிச்சு விடுறேன். சரிங்க சார். தேங்க்ஸ் சார். சரி, வச்சுட்டுமா? ரொம்ப நன்றி. சார் இப்போ சாயந்தரம் அனுப்பிட்டா போதும்ல? இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், ரொம்ப தூரம். சாயந்தரம் 5 மணி போல அனுப்பிச்சுட்டா. உங்க அம்மா எங்கம்மா இருக்காங்க? அவங்க தள்ளி இருக்காங்க சார். சரி சரி. அம்மா அப்பா இருக்காங்களா? அப்பா இல்ல, அம்மா தம்பி இருக்காங்க. தம்பி இருக்காங்களா? ஆமா. சரி சரி. தம்பி தான் யூடியூப்ல பார்த்து சொன்னாரோ? ஆமாங்க சார், அவர் தான் சொன்னாரு. அதான் ஏற்பாடு பண்ணது. நீங்க உங்க செல்லுல இப்போ ரீசெண்டா உங்க பையனையோ பொண்ணையோ வச்சு நிக்கிற மாதிரி எடுத்து எனக்கு போட்டோ அனுப்புங்கண்ணா. சரிங்க சார். இப்ப என்கிட்ட ஆதார் கார்டு போட்டு அனுப்பிச்சு விடுறேன் சார். டெத் சர்டிஃபிகேட் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். வீட்டுல இருக்கு டெத் சர்டிஃபிகேட். அப்பா டெத் சர்டிஃபிகேட். சரி சரிங்கம்மா சரிங்கம்மா. இப்ப என் போட்டோவும் ஆதார் கார்டு அது மட்டும் அனுப்பிச்சு விடுறேன் சார். என் மகன் போட்டா பாப்பா கேளுங்கம்மா. 3 பேருக்கும் ஆதார் கார்டு 3 பேருடைய போட்டோ அனுப்பிடுங்க. அவ்வளவுதானே? அப்படி சொன்னாதான் புரியும். உங்க 3 பேருடைய போட்டோ, 3 பேருடைய ஆதார் கார்டு, 3 பேருக்கும் ஆதார் கார்டு போட்டோ. சரிங்க சார். இன்னைக்கு செல்லுல போட்டோ பிடிச்சு அனுப்பிடுங்க. நீங்க
உங்க வீட்டுக்காரருடைய இறந்த சர்டிஃபிகேட் பையன் அனுப்புங்க, அவசரம் இல்லை. சரிங்க சார், சரிங்க. சரி, உங்களுக்கு சரி, ஒரு மேடம். நல்ல துணை அமைய நான் வேண்டிக்கிறேன்மா, என்னுடைய ஈஸ்வர தெய்வத்தை வேண்டிக்கிறேன். ரொம்ப வச்சுட்டுமா? சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். ஜாதி மட்டும் கொஞ்சம் பாருங்க சார், அதுதான் பெரிய ப்ராப்ளமே. அவங்க சரிங்க சார். ஜாதி ஏமா நீங்க தேவந்திரவலாம், அவங்க எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வருவாங்களா? நான் எதுனாலும் ஓகே தான் சார், மனசு தான் சார். நல்லபடியா அன்பா சரிங்கம்மா. பார்த்து தான் போ, ஜாதியை பத்தி பிரச்சனையே இல்லை சார் எனக்கு. சரிங்கம்மா. சரி சார். உங்க ரொம்ப வீட்டுக்காரர் இறந்து சந்தோஷம் எத்தனை வருஷம் சார். ஆச்சு? 5 வருஷம் ஆகுது சார். சரி சரி. 2020 இறந்தாரு. 2020. இந்த 5 வருஷத்துல என்ன கையில நகை பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? என்ன வரும் என்ன ஏது? எதுவுமே இல்லை சார். நாங்க அப்பப்ப வீட்டு இது பார்த்து கடன் கிடக்கு சார். கடன் இன்னும் என்ன கடன் இருக்கு? அந்த 80,000 கடன், 85,000 லோன் வாங்கணும்ல வீட்டுக்கு. ஆமாங்க சார், லோன் எங்க வாங்கிருக்கேன் சார் வீட்டுக்கு. எதுல வாங்கிருக்கீங்க? இந்த மாசத்துல கட்டுறது. எதுல மாசம் கட்டுறது சார். மாசம் கட்டுறது லோனா? 80,000 அது வேற இருக்கோ? ஆமாங்க சார். ஏன்னா வீடு காலி பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கணும். ம். இந்த சில்லறை கடன் கொஞ்சம் இருக்கு சார், அவ்வளவுதான். 80,000 தான் சார். அது 85,000 கரெக்டா இருக்கு சார். கரெக்டா கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். 85,000மா? சில்லறை கடன் ஒரு 5,000 இருக்கோ? ஆமாங்க சார். அதுக்கு 85,000 கடன். ஆமாங்க சார். இதுல வீட்டு டெபாசிட் எவ்வளவு? 30,000 இருக்கோ? ஆமாங்க சார். சரி, அது ஒரு 50,000. 85,000 சார். அதான் அதுல வீட்டுல டெபாசிட் உங்க வீட்டுல அட்வான்ஸ் கொடுத்தது 35,000 இருக்கு. ஆமா, சில்லறை ஒரு 50 இருக்கு. லோன் வாங்கினது 50,000 இருக்கு சார். மொத்தம் 85,000. சரி சரி. அதான் ப்ரூஃப் 85,000 வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் 30 ப்ரூஃப் வச்சிருக்கேன் சார். அதனால தான் சொல்றேன். யாரையும் ஏமாத்துதில்ல சார். உங்க மூத்த பொண்ணுக்கு எவ்வளவுமா வயசாகுது? அது கல்யாணம் 20 கட்டி வயசு கொடுத்த ஆயிடுச்சு. பொண்ணுக்கு 20 வயசு. ஒரு பேரன் பிறந்திருக்காங்க சார். 2 மாசம் ஆகுது. 20 வயசு ஆச்சோ? ஆமாங்க சார். 2 மாசம் குழந்தை. பையன் பிறந்த 2 மாசம் குழந்தை. இப்ப அவங்கள பத்தி பிரச்சனை இல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரிங்கம்மா சரிங்கம்மா. வச்சிட்டுமா? தேங்க்யூ சார். வச்சிருங்க சார். இன்னைக்கு அனுப்பிச்சி விட்றேன் சார். டெத் சர்டிஃபிகேட் சாயந்தரம் போல் அனுப்பிச்சி விட்றேன் சார். இதே நம்பர். நன்றி. சரி சரி சரி. பார்த்து நல்லபடியாக பார்த்து விடுங்க சார். ரொம்ப நன்றி சார். சரிங்கம்மா சரிங்கம்மா. ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ சார். வெளிநாடு கூட பரவாயில்ல சார். சார் வெளிநாடுலாம் கூட்டு போக மாட்டாங்கம்மா. 2 பிள்ளைகளை வச்சுட்டு வெளிநாடு போகணும்ல. அப்படியா? சரி. என்ன அப்படியா? விவரம் தெரியாம இருக்கீங்களா? வெளிநாட்டுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு பாஸ்போர்ட் எடுத்து யாரும் சாப்பாடுலாம் போட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எவனும் புரோக்கர்களை தப்பா சொல்லி உங்கள்ட்ட எதுவும் பண்ணிடாம. ஆமா ஏமாத்திடுறாங்க சார். சரிங்க சார். ஆமா சரிதானா? சரி. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். பேசுனதுக்கு. சரி, நீங்க ஒல்லியா இருப்பீங்களா குண்டா இருப்பீங்களா எப்படி இருப்பீங்க? இந்த போட்டோ அனுப்புறேன் சார். தம்பி அனுப்புனேன். அந்த போட்டோ தான் பாப்பாக்கு அனுப்பணும். அது இருக்கட்டுமா? எல்லாருக்கும் நான் போட்டோ அனுப்ப மாட்டேன். எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுங்க. மீடியமா தான் சார் இருப்பேன். மீடியமா இருப்பீங்க. கலரா இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? சுமாரா இருப்பீங்களா? கொஞ்சம் புது கலரா இருப்பேன் சார். நானீரம் தான். நானீரமா இருப்பீங்க. சரி சரி. ஓகே சார். ஏன்னா நீங்க பேசுறத அப்படியே அவங்களுக்கு கேட்கும்ல, அதுதான் கேட்டேன். சரிங்க சார். வச்சுட்டுமா? வச்சிருங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வச்சிருக்கேன்.